எங்கள் துறையில் இருக்க ஒவ்வொரு டைரக்டர்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ராஜமுருகன் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். லெனின் பாரதி பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த சிகப்பு சிந்தனையோடு வரக்கூடிய இயக்குநர்களை எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு தனி முத்திரையெல்லாம் கிடையாது. இந்த திருவள்ளுவர் இருக்கார், அவர் தான் முதல் கம்யூனிஸ்ட். அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் ஆச்சுன்னே தெரியாது. திருமூலர், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனே இல்லைன்னு எழுதினார் திருமூலர். திருமூலர் எப்போ எழுதினாருன்னு யாருக்குமே எப்போ வரைக்கும் தெரியாது. அவர் தான் முதல் கம்யூனிஸ்ட் என்ன கேட்டால். ஏன்னா ஒரு கம்யூனிசம் அப்படின்னா என்ன அப்படின்ற அந்த அந்த சித்தாந்தத்துக்குள்ளே போய் பேசும்போது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்குது. வர்க்க போராட்டங்களை ஒழிப்பது, வர்க்கத்தை ஒழிப்பதும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சமமாக்குவதும் தான் ஒரு கம்யூனிச தத்துவம். அப்போ கம்யூனிஸ்ட்னா யார்? ஒரு பொது உடைமைவாதி. பொது உடைமைவாதி எப்படி இருக்கணும்? ஒரு காற்று மாதிரி இருக்கணும், ஒரு மலை மாதிரி இருக்கணும், எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாமும் வேணும், எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் ஒரு கம்யூனிஸ்ட். அப்படின்னா கடவுளே கம்யூனிஸ்ட் தானே, எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லையே. அப்படி தான் நான் பார்க்குறேன். என்ன ஒன்று, இந்த சிவப்பு கலரை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு பீதி இருக்கும். ஏமாத்துறவனுக்கு ஒரு பீதி வரும், திருட்டுத்தனம் பண்ணுறவனுக்கு ஒரு பீதி வரும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னடா வந்துட்டான்டா அப்படிம்பாங்க. ஏன்னா இவன் திருடன்னு அர்த்தம். அதில் இதை ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஒரு ஒரு காட்சியில் ஒவ்வொரு படத்துலையுமே இந்த இடத்துல ரொம்ப ஓங்கி பேச போகிறோம் அப்படின்னா எனக்கு சிவப்பு சட்டை போட்டுக்கணும்னு தோணும். அந்த சிவப்பு சட்டையை போட்டுட்டு நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னாலே ஆஹா ஏதோ ஒரு பயங்கரமான காட்சி போடுறது.